இப்போ என்ன பண்ணியிருக்காங்க போய் பார்க்கலாம். என்னங்க மாமா பண்ணுறீங்க இப்போ? அம்மா அவங்களுக்கு நம்ம வீட்டில் மாவு அரைக்கிறது இல்லை. ஏன்னா நானும் தாத்தாவும் மட்டும்தானே, அதுக்கு எதுக்குன்ட்டு அரைக்கிறதே இல்லை. அதனால தாத்தா கடையில் போய் மாவு வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் ஊற்றிட்டு இருக்கேன் உங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறதுக்கு. சரி, அது ஓப்பன் பண்ணிக்காமீங்க. இருக்கும் வரேன். மாவு நல்லா இருக்கு, வாசனையே சூப்பரா இருக்கு. உங்களுக்கு வாசனை மாவுல சிக்கன் வாசனையா வந்துச்சா பார்த்தேன். குழம்பு செம்மையா கொதிச்சுட்டு இருக்கு. ஓகேவா, அவ்வளோதான். ரெடி ஆச்சா? ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு ஏன் மாமா புதினா போடுறீங்க? புதினா இல்லை தங்கம், கொத்தமல்லி. அது நான் சொன்னேன்ல வாடி போச்சு. கொத்தமல்லி ஏன் மாமா போடுறீங்க? டேஸ்டாக இருக்கும்டா, அவ்வளோதான். போட்டாச்சுல. இப்போ இதை மூடிட்டு கொஞ்சம் நீங்கள் நவுந்து வந்தீங்கன்னா தான் நான் செய்ய முடியும். நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டீங்கன்னா நான் எப்படி வேலை செய்கிறது? அவ்வளோ செஞ்சாச்சா? அவ்வளோதான். வேற தோசை மாவா? ஆமாம். எனக்கு வந்து இந்த தோசை மெல்லிசா ஒரு தோசை இருக்குமே, அந்த தோசை மெல்லிசா வேணும். அது மாதிரி தான் வேணும், எனக்கு பிடிக்கும். சார் கல் சூடாகட்டும். ஓகே. ஓகே. அது வரைக்கும் வேணா கொஞ்சம் கட் பண்ணி வை இந்த இடத்த. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குல்ல லைட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, இதில் எங்கே பாருங்க, ஆஃப் மைனஸ் ரோல் ஆடு பார்த்து இது ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் ஆகிடும், ஆட் பண்ணணும்னா ஆன் ஆகிடும், இது ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் ஆகிடும். சூப்பர் இல்லை? நீங்கள் தான் ஃபோட்டோ எடுக்க இல்லையா, அதனால தான் கோவமாக இருக்கா? வீடியோ எடுக்க இல்லையா, அதனால கோவமாக இருக்காளா? ஆமாம். சரி வந்து கேட்கட்டும். சரி சரிடா. இந்தா ஒன்றுமே வேணாம் அம்மாம்மா. ஓகே, தோசை சொல்கிறீங்களா? ஆமாடா. எங்கே போயிருந்த? அங்கே ரூமில். ஏன் சரி கவுச்சிட்டு இருக்காளா? ஆமாம். என்ன தோசை வேணும்னு சொன்னா? ஒரு தோசை வேணாமா? அச்சோ. சரி, உங்களுக்கு என்ன தோசை வேணும்? எனக்கு வந்து மெலிசான தோசை. அப்படின்னு தான் இன்னொரு குட்டி கரண்டிங்கிறதுனால நான் 3 கரண்டி மாவு ஊற்றினேன். அடுத்த தோசை மெல்லிசா ஊற்றி தரேன். நெய் போடவா? அது உருக்கிட்டாலும் இதாகும். ஏன் எண்ணெய் போடாமல் நெய் போடுறீங்க? நெய் உங்களுக்கு உடம்புக்கு நல்லது தானே. நாங்கள் தான் நெய் சாப்பிடக்கூடாது, உனக்கு தான் நெய் சாப்பிட்றதுக்கு. சின்ன குழந்தைங்க தானே நீங்கள்லாம் நெய் சாப்பிடலாமே. சரி. பாப்பா கோச்சிருக்காளா? எதுக்கு கோச்சிட்டு இருக்கா? நீங்கள் தான் வீடியோ எடுக்கவில்லையா? அப்போ அவள் கையில் கொடுக்க வேண்டியது தானே. அவள் தானே எடுக்கிறேன். ஆமாம், எடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்கிறீங்க. அவள் கையில் கொடுக்க சொன்னா ஒன்றும் தேவையில்ல சொல்கிறா. கோபமாக இருக்கா செம்மையா? நல்லா கோபம் வந்துருச்சு அவங்களுக்கு. ஆமாம். இந்த பாருங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நெய் போடுறேன். அம்மாக்குன்னா எண்ணெயே போடாமல் தோசையும் ஊற்றிடுவேன். எப்படி? அப்படி தான் சாப்பிட்ணுன்னு. என்னது அந்த ஆப்பெல்லாம் தோசையில் சேர்ந்துருவாங்களே, அது மாதிரி தானே. எண்ணெயே ஊற்றாமையே அம்மா செஞ்சுக்குவேன். அம்மா ஊற்றுனா. சரி, என்ன எடுக்கிறீங்க? பெரிய கண்டியாக இருக்கிறீங்க. இந்த உங்களுக்கு உடம்பு ஊற்றணும்ல, நீங்கள் சாப்பிடணும்ல. சரி. அவ்வளோதான், நம்ம தோசை ரெடி. தோசையும் சீக்கிரமாக ரெடி ஆச்சு, குழம்பும் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெலிசு தோசை எப்படி சொல்கிறீங்க பார்க்கலாம்? மெல்லிசு தானே தங்கம், இங்கே பாருங்க எவ்வளோ மெலிசா இருக்கு. ஓகே. பார்த்தியா, மெலிசா தானே இருக்கு. சரி, இதை விட இன்னுமா மெலிசு வேணும்னா செஞ்சு தரேன். வயிறு நிறைய வேண்டாமா? மெலிசா இருந்தா செஞ்சுக்கலாம். இன்னொன்று வாட்டி செஞ்சு தரேன். ரொம்ப மெலிசாவே சாப்பிட்டா எப்படி உன் வயிறு ஃபுல்லாகும்? ஓகேவா? சிக்கன் வைக்கவா? போதும். இந்தாங்க, போய் சாப்பிடுங்க. பார்த்து
ஓகேவா? போங்க. பாய். ஐயோ காமிக்கவே இல்லை எங்க. சரி.